வாத்தியார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகம் சுற்றும் தமிழன் தென்னாப்பிரிக்காவில் ஏகே செட்டியாரை பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஏகே செட்டியார் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தியினுடைய அகிம்சை கொள்கையில் ஈடுபாடு கொண்டு காந்தி உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறார் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் சென்று அதற்கான தரவுகளை தொகுத்து வெளியிட்டவர், பயணக்கட்டுரையாக வெளியிட்டவர் தான் இந்த ஏகே செட்டியார். அது மட்டும் இல்லாமல் முதலில் காந்தியை வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஏகே செட்டியார் தான். உலக நாடுகளில் பயணம் மேற்கொண்ட போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், பிற நாடுகளில் இருக்கக்கூடிய நாகரிகம், பண்பாடு, உடை, இருப்பிடங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை தன்னுடைய பயணக் கட்டுரையில் பதிவு செய்தவர் தான் இந்த ஏகே செட்டியார். சரி, இப்படி உலக நாடுகள் காந்தி எங்கெங்கெல்லாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறார், இந்த பயணம் மேற்கொண்ட இடத்திற்கு நேரில் போய் சென்று அந்த இடத்தில் புகைப்படம் எடுத்து தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்தவர் தான் இந்த ஏகே செட்டியார். இப்போ தென்னாப்பிரிக்காவில் ஏகே செட்டியார் எப்படி பயணம் மேற்கொண்டார், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் சென்ற இடங்கள் எல்லாம் எப்படி பதிவு செய்தார் என்பதை சொல்லும் ஒரு கட்டுரை தான் இந்த தென்னாப்பிரிக்காவில். சரி, இப்போ நம்ம நேரடியாக பயண அனுபவத்துக்கு நம்ம போனோம்னா, லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனிக்கு சென்று ஒரு பயணச்சீட்டு எடுக்கிறாரு. இப்படி பயணச்சீட்டை எடுத்து இப்படி கொடுத்த உடனே தென்னாப்பிரிக்கா சார்ந்த அந்த கப்பலில் இவரை அனுமதிக்கல. பயணச்சீட்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் இவர் உங்களை அனுமதிக்க மாட்டோம், இந்தியர்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்திய தூதரக அதிகாரியை பார்ப்பதற்காக இவர் போய் அங்கே பேசுகிறாரு. இப்படி பேசின உடனேயே இந்திய தூதரக அதிகாரி இம்பேரியர் ஏர்வோஸ் என்ற கம்பெனிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவர் பேசுகிறாரு. இப்படி பேசின உடனே அவங்களும் என்னென்னா, சரி இவரை நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம், ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இவரை அனுமதிக்கலைன்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏகே செட்டியார் ஒருவேளை தென்னாப்பிரிக்காவில் அனுமதிக்கலை அப்படின்னா நான் திரும்பி இந்த கப்பல்லையே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி சொல்லிட்டு அவர் அனுமதி கேட்குறார். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்கிறாங்கன்னா, ஏகே செட்டியாரை வின்ஸ்டர் காசில் என்று சொல்லக்கூடிய கப்பலில் இவர் அனுமதிக்கிறாங்க. இவர் எப்போ பயணம் மேற்கொள்கிறாருன்னா 1983 ஆகஸ்ட் 10 தேதிகளில் தான் என்ன செய்கிறாருன்னா, இவர் இந்த வின்ஸ்டர் காசில் என்ற கப்பலில் ஏறுறாரு. மொத்தம் 2 வகுப்புகள், ஒன்று முதல் வகுப்பு, இரண்டாவது 2ஆம் வகுப்பு. இவர் செல்வந்தர் என்பதனால முதல் வகுப்பு ராயணச்சீட்டு தான் எடுக்கிறாரு. ஆனால் இவரை இந்தியர் என்பதனால அனுமதிக்க மாட்டாங்க. ஆங்கிலேயர்களை, வெள்ளையர்களை மட்டும்தான் நாங்கள் முதல் வகுப்பில் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி இவருக்கு 2ஆம் வகுப்பு தான் கிடைக்குது, செகண்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் 2ஆம் வகுப்பு பிரயாணிகள் பக்கம் போனோம்னா அங்கே ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, அதே போல் கருப்பர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது ஒரு 60 பேர் இருக்கிறாங்க. அதே போல் உணவு சாப்பிடக்கூடிய ஒரு கூடத்துக்கு போனோம்னா அங்கே ஆங்கிலேயர்களுக்கு அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு தனி இடம் வச்சுருக்காங்க. அதே போல் கருப்பர்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள் அவங்களாம் ஒரு தனி இடம், இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு பிரித்து நிறவெறியை இந்த கப்பலில் காட்டுறாங்க. வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள், கருப்பர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நிறவெறி கொள்கையை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகே செட்டியாரை தனிமையாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இதனால் ஏகே செட்டியார் மனதளவில் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படி தான் தொடர்ந்து 14 நாட்கள் இந்த வின்ஸ்டர் காசில் என்ற கப்பலில் பயணம் மேற்கொள்கிறார். இப்போ 4ஆவது நாள் மரா தீவு பக்கமாக செல்கிறது. புன்ஷல் என்ற துறைமுகத்தில் போய் நிற்குது. அதுக்கடுத்து ஒரு சிலர்லாம் இந்த கப்பலில் மறுபடியும் ஏறுறாங்க. இப்படி ஏறும்போது ஸ்காட்லாண்டை சார்ந்த ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கப்பலில் ஏறுறாரு. இவர்கிட்ட சகஜமாக பேசுகிறாரு. இவர்கிட்ட ஒரு நிறைவெறி என்பது இல்லாமல் இருக்குது, இந்த வெளிநாட்டு பயணி. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு அதுக்கடுத்து எங்கே போகிறாங்கன்னா, கேப் டவுனில் தான் கப்பல் நிறுத்துகிறாங்க. உடனே ஏகே செட்டியார் பதட்டப்படுறாரு. ஒருவேளை நம்மை தென்னாப்பிரிக்காவில் அனுமதிக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு பதட்டப்படுறாரு. அப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்காவை சார்ந்த அதிகாரிகள்லாம் இவரை அழைத்து, உங்களை அனுமதிக்கிறோம், 25 பவுன் ஈட்டு தொகை கொடுங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த நாட்டில்
சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு பணம் கேட்குறாங்க. இவரும் என்ன பண்ணுறாருன்னா அந்த குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவரை 1 மாதத்திற்கு அனுமதிக்கிறாங்க. சரி, இப்போ கேப்டவுன் வந்த பிறகு டர்பனுக்கு இவர் போகணும். கேப்டவுன்லேருந்து டர்பனுக்கு 1200 கிலோமீட்டர். சரி, என்னென்ன போக்குவரத்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரயில் போக்குவரத்து இருக்குது. ரயில் போக்குவரத்து ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். அதனால் பல நாட்கள் ஆகும். பாதி நாட்கள் இப்படியே போயிடும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா விமான போக்குவரத்து பார்க்குறாரு. விமான போக்குவரத்து பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் ஆ, தபால் நிலையம் தான் இந்த விமான போக்குவரத்தை நடத்தியது அப்படின்னு பார்க்குறாங்க. அது எந்த இடத்துல? கேப்டவுனில் எலிசபெத் துறைமுகத்தில் தான் இந்த ஆகாய விமான போக்குவரத்து இருக்குது. இந்த போக்குவரத்தில் அந்த விமானத்தில் ஏறுறாங்க. மொத்தம் 14 பேர் தான் அதில் ஏறுறாங்க. அதில் பல ஆங்கிலேயர்கள்லாம் இவரை பார்த்து நீங்கள் இந்திய அதிகாரியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன்னா விமானத்தில் இந்திய அதிகாரிகள் மட்டும்தான் பயணம் மேற்கொள்வாங்க அப்படின்னு நினச்சி இது கேட்குறாங்க. இவர் வந்து ஒரு செல்வந்தர் என்பதனால தான் இப்படிக்கா வந்திருக்காரு என்பதை பற்றிலாம் இவர் எதுவும் பேசிக்கல. இவர் அமைதியாக வராரு. அதுக்கடுத்து மாலை 4 மணிக்கு தான் டர்பனுக்கு போகிறார். அங்கே போன உடனே இவருடைய நண்பர் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த கிறித்துவ நண்பர் லாசரஸ் என்பவர் இவரை வந்து அழைத்து கொண்டு போகிறாரு. இவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் இவருக்கு தேநீர்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து டாக்டர் டாடு டாக்டர் டாடு என்பவரையும் இவரை போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. டாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் முஸ்லீம் சமயத்தை சார்ந்த இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டு வராரு. அதே போல் லாசரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவரும் வந்து ஒரு மருத்துவர். இவர் அமெரிக்காவில் போய் மருத்துவம் படிச்சுட்டு இவரும் லாசரஸும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு மறுபடியும் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து வாழக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். அதே போல் இந்த லாசரஸினுடைய தாய் தந்தையர் தான் காந்தியடிகளுடைய சத்தியாகிரகத்தில் சிறை சென்றவர்கள். அது மட்டும் லாசரஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா டர்பனில் இருக்கக்கூடிய சாஸ்திரி கலாசாலைக்கு அழைத்து கொண்டு போகிறாரு. சாஸ்திரி கலாசாலை எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரி என்பவர் தென்னாப்பிரிக்காவில் இந்திய வம்சாவளியை சார்ந்த குழந்தைகளை படிக்க அனுமதிக்காததுனால அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறார். இந்த பள்ளிக்கூடம் எப்படி கட்டுறாருன்னா சாஸ்திரி தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் மற்ற இந்தியர்கள்கிட்ட பணம் வசூல் செய்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் மூலமாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாரு. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறாங்க. 300 இந்திய வம்சாவளியை சார்ந்த மாணவர்கள். அது மட்டும் இல்லாமல் 14 ஆசிரியர்கள் இருக்காங்க. 8 ஆசிரியர்கள் ஆங்கிலேயர்கள், அதாவது மேற்கத்தியவர்கள், 8 ஆசிரியர்கள் இந்தியர்கள். ஆங்கிலேய ஆசிரியர்களுக்கு வந்து அதிகமான சம்பளமும் அதில் குறைவான சம்பளமும் இந்தியர்கள் பெறுகிறார்கள். அதாவது சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது என்பதை பற்றிலாம் பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் தேநீர் விடுதிக்கு சென்று அங்கே மாணவர்கள்கிட்ட இந்த ஏகே செட்டியார் உரையாடுகிறார். ஒரு மாணவர் வந்து என்ன கேட்குறாருன்னா சன்னியாசியை பற்றி அவர் கேட்குறார். கப்ளிங் என்ற ஒரு பத்திரிகையில் சன்னியாசியை பற்றி நான் படித்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர் கேட்குறாரு. அப்போது ஏகே செட்டியார் நம்ம இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் புத்தகத்தை வச்சு தான் படிக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களில் மக்களில் 90% பேர் இந்தியாவிற்கே செல்லாதவர்கள். அதாவது கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டு வராங்க. சரி, இப்போ தென்னாப்பிரிக்காவில் எத்தனை இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80,000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் டர்பனில் இந்தியர்களுடைய காய்கறி சந்தைகள்லாம் அங்கே இருக்குது. அந்த இந்தியர்களுடைய காய்கறி சந்தைகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களுடைய பேச்சு வந்து 1860களில் இருந்த தமிழர்கள் எப்படி பேசுனாங்களோ அப்படி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். தமிழ் பேசுவதை விட அவங்க ஆங்கிலம் தான் பிழை இல்லாமல் பேசுகிறாங்க என்பதையெல்லாம் ஏகே செட்டியார் பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் பினிக்ஸ் குடியேற்றம் தன்மைக்காக போராட்டம் மேற்கொள்கிறாரு. அந்த போராட்டம் வந்து என்ன? நடைப்பயணம். சத்தியாகிரகம் என்பது உண்மைக்காக நடைப்பயணம் மேற்கொள்வது. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக சத்தியாகிரகம் அவர் மேற்கொள்கிறாரு. அப்படி மேற்கொண்ட பிறகு ஒரு பத்திரிகையை உருவாக்குறாரு. அந்த பத்திரிகை தான் இந்தியன் ஒப்பீனியன். இந்த பத்திரிகையை தற்போது யார் நடத்திட்டு வராங்கன்னா காந்தியடிகளுடைய மகன் நளின்லால் காந்தியும் அவருடைய மனைவி சுசீலா தேவியும் தான் இந்த பத்திரிகையை நடத்திட்டு வராங்க. பேரப்பிள்ளைகளையும் ஏகே செட்டியார் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. அவங்களும் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. இவரை அன்பாக உபசரித்ததை இவர் என்ன பண்ணுறாரு? ஏகே செட்டியார் தன்னுடைய புத்தகத்தில் பயணக்கட்டுரையில் பதிவு செஞ்சுட்டு போகிறாரு. அது அது மட்டும் இல்லாமல் டர்பன்லேருந்து பீட்டர் மாரிட்ஸ் பார்க்
நியூ காசில், சார்லஸ் டவுன், வால்காஸ்ட் போன்ற இடங்கள் வழியாக இவர் என்ன செய்கிறாருன்னா ஜோகன்ஸ் பார்க்குக்கு அவர் போகிறாரு. ஜோகன்ஸ் பார்க்கில் காந்தியடிகள் சத்தியாகிரகம் மேற்கொண்ட போராட்டங்களை எல்லாம் அதில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இவர் ஏகே செட்டியார் அங்கே போகிறாரு. போய் அங்கே புகைப்படங்கள்லாம் எடுக்கிறாரு. ஏகே செட்டியார் சந்தித்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து காந்தி என்ற ஒரு வார்த்தை சொன்னால் இந்த மக்கள் இந்த மந்திர சொல்லை கேட்ட உடனே அவங்களுடைய முகத்தில் உற்சாகம் தெரிவதை அவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் காந்தியினுடைய சத்தியாகிரக போராட்டங்களை இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அது ஒரு புராண கதை போல இந்த கதையை கேட்டுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. பி.கே. நாயுடு அவருடைய மனைவி, அது மட்டும் இல்லாமல் இந்த பி.கே. நாயுடு சார்ந்தவர்கள்லாம் இவர் சந்திக்கிறாரு. காந்தியடிகளுடைய சத்தியாகிரகத்தில் நாகப்பனும் வள்ளியம்மையும் என்ன செய்கிறாங்கன்னா போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் அடித்து அவர்கள் இறந்து போகிறாங்க என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துக்கும் போய் அவர் என்ன செய்கிறாரு, நாகப்பனையும் வள்ளியம்மையும் நினைச்சு கையெடுத்து விட்டு அந்த இடத்துல புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. விக்டோரியா என்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கேயும் புகைப்படங்கள்லாம் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளை இங்கே இருக்கக்கூடிய காவலர், அரசாங்க காவலர், அதாவது போலீஸ்காரர் அவமானப்படுத்திய ஒரு இடத்தையும் ஒரு புகைப்படம் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் சுமார் 3 வாரங்கள் ஏகே செட்டியார் தங்கி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அதிகமாக சந்திச்சிருக்காரு, இந்தியர்களை சந்திச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தமிழர்களில் பெண்கள் பாரதியார் பாடல்களை பாடியதை ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழை மறக்கவில்லை, அதே சமயத்தில் தமிழை அவங்க வளர்க்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்தியர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க, தமிழர்கள் குறிப்பாக தோட்ட வேலையை செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் குஜராத்திகள், முஸ்லீம்கள்லாம் வியாபாரங்களை செய்தார்கள். இந்த தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரகத்தில் அதிகமாக பங்கு கொண்டவர்கள் யார் அப்படின்னா தமிழர்கள். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க திருமணம் செய்வதற்காக ஆடம்பரமாக செலவு செய்தார்கள், கடன் வாங்கி செலவு செஞ்சாங்க. அதனால கடனால் அவதிப்படக்கூடிய நிலையையும் இவர் அங்கே போய் பார்க்குறார். காந்தியடிகள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கார், எப்படி தமிழ் பெயர்கள் அங்கே தென்னாப்பிரிக்காவில் மாறுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மூன்லைட் யார், குப்புசாமி என்ற பெயர் தான் மூன்லைட் என்று அங்கே அழைக்கப்படுது. அது மட்டும் தமிழில் பார்த்தோம்னா ஆறுமுகம் என்ற பெயர் ஆரி மார்கன் அப்படின்ற என்ற பெயராக மாறியிருக்கு. மங்கமாரி என்ற பெயர் மாண்ட் கோமரி. இப்படிலாம் பெயர், தமிழ் பெயர்கள், இந்திய பெயர்கள் எல்லாம், இந்திய மக்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள்லாம் மாறி இருக்கிற விஷயத்தையும் ஏகே செட்டியார் பார்க்கிறாரு. தென்னாப்பிரிக்காவில் பார்த்தோம்னா அது ஒரு சிறந்த நாடு, நல்ல நாடு தான். டிரான்ஸ்வால், பொன் விளையும் பூமி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜோகன்ஸ் பார்க் மிகவும் நாகரிகமான ஒரு இடம். இப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நீக்ரோக்கள் பிற்போக்கானவர்கள். ஏன்னா தாழ்வு மனப்பான்மை, நம்ம அடிமை என்ற ஒரு போக்கு அங்கே இருக்கக்கூடிய நீக்ரோக்களுக்கு இருக்குது என்பதை பதிவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நீக்ரோக்கள் தமிழர்களுடைய வீடுகளில் வேலை செஞ்சாங்க, இந்தியர்களுடைய வீடுகளில் வேலை செய்தார்கள். செல்வந்தர்களாக ஒரு சில இந்தியர்கள் தமிழர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் அவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களும் அந்த நீக்ரோக்களை அடிமைகளாக நடத்தி கொண்டு வரக்கூடிய நிலையையும் இவர் அந்த தென்னாப்பிரிக்காவில் போய் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு தடை விதித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேருந்துகளை பார்த்தோம்னா கடைசி இருக்கை, ஒரு 3 இருக்கையில் மட்டும்தான் இந்தியர்கள் அமர வேண்டும், மற்ற எந்த இருக்கை காலியாக இருந்தால் கூட அங்கே அமரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சினிமா, கேளிக்கை இடங்கள் ஆகிய இடங்களுக்கு இந்தியர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுடைய விடுதிக்கோ அனுமதிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தபால் நிலையங்கள், ஆங்கிலேயர்கள் தபால் நிலையங்களில் இந்தியர்களுடைய தபால் வருவது கிடையாது. ஒரு சில இடங்களில் இந்தியர்களுக்கான தபால் நிலையங்கள் கூட உருவாக்கப்பட்டிருந்தது என்பதையெல்லாம் அவர் பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஜோகன்ஸ் பார்க்கில் இருந்து அங்கே ஒரு உள்நாட்டு போர் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான நிலவரத்தை, அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தடியடிலாம் எதுவும் அடிக்கலை, ஆனால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறாங்க. இப்படி இருக்கும்போது போராட்டக்காரர்கள் எல்லாம் இந்த கண்ணீர் புகை குண்டுகள்னால கலைஞ்சு போகிறாங்க. இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசும்போது ஏகே செட்டியாரும் மாட்டிக்கிறாரு. அந்த கண்ணீர் புகைகள் எல்லாம் இவர் கண்ணில் பட்டு இவருடைய கண்ணை திறக்க முடியாத சூழ்நிலை. அதே போல் கண்ணீர் புகை குண்டு ஒரு பரிமள வாசனை அடிக்குது என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாருன்னா, கார்ல இருந்து கரெக்டாக எங்கே போகிறாருன்னா
டர்பனுக்கு போகிறாரு. டர்பன்லேருந்து கேப்டவுனுக்கு விமானம் மூலமாக போகிறாரு. கேப்டவுனில் போயிட்டு இவர் மறுபடியும் முதலாவது பயணச்சீட்டு எடுத்தாலும் இவருக்கு 2ஆம் வகுப்பு பயணச்சீட்டு தான் இருக்கை தான் கொடுக்குறாங்க. இவர் அங்கேயும் பயணம் எப்படியோ மேற்கொண்டு கடைசியில் இவர் வந்து என்ன லண்டனுக்கே போகிறார். சரி, இப்படி தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை நினைத்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், அவங்க ஏதோ வாழ்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் நிறைவாக கிடைக்கப்படவில்லை. உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. சுதந்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை ஏ.கே. செட்டியார் தன்னுடைய பயணக்கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.